நாளும் கோலும் என்ன செய்யும். நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி கால சக்கரத்தின் சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. உச்சமான சுக்கிரன். எப்படி உச்சமான சுக்கிரன் உங்களை உச்ச கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய மகாலட்சுமியாக உங்களுக்கு வருங்க. வாழ்க்கையில 12 ராசிகாரர்களுக்கும் இந்த சுக்கிரன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார். ஏன் இந்த உச்சமான சுக்கிர பயிற்சி சொல்றேன்? ஏன்னா மீன ராசியில அவர் உச்சமாவாரு. யாரோட இணைஞ்சு உச்சமாகிறாரு? சனி பகவானுடைய இணைஞ்சு உச்சமாகிறார். யாரு ஜாதகத்துல சனியும் சுக்கிரன் எப்போதுமே நட்பு கிரகங்க. இந்த அடி ஸ்பெஷலா இந்த வருஷத்துல இந்த ஒரு வாட்டி தான் யோகம் வருது பார்த்துக்குங்க. வருஷத்துல ஒரு வாட்டி தான் இந்த யோகம் கால புருஷனுக்கு அது மகாலட்சுமி யோகம் அங்கே வரும். சனி பகவான சேர்ந்து லாபஸ்தான அதிபதியோட கால சக்கரத்தின் சனி பகவானை இணைஞ்ச அந்த கிரகம் இருக்கு. சனி பகவான் தொழில், உத்தியோகம், மேல் பதவி, பட்டம் பதவி எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான். சனி கொடுக்க யார் இருப்பார்? இந்த சுக்கிர பகவான் சேர்ந்து இணைகிறாரு. அதனால இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொண்டு பண்ணும். மார்ச் மாசம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு மார்ச் மாசம் 25ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவான் அதுவும் சுயசாரத்துல எப்படி சனி பகவானுடைய நட்சத்திர நட்பு கிரக சாரத்துல போகுது. 2 கிரகமுமே சுக்கிரனும் சனியும். இது உங்க வாழ்க்கைய தலையெழுத்தே மாத்தும். எல்லாருமே கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு இந்த சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் நல்லா பாருங்க. மகாலட்சுமியும் ஈஸ்வரனும் இணையக்கூடிய நாள். இது உங்க வாழ்க்கையில தலையெழுத்த மாற்றக்கூடிய நாள். பிளே தமிழ்ல நிறைய வெற்றி உங்க பக்கம் தேடி வந்துகிட்டே இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இந்த சுக்கிர பகவான் அள்ளி கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, பொதுவாக கடகராசி கால சக்கரத்தின் 4வது ராசி கடகராசி. எப்படி கால சக்கரத்தின் 4வது ராசி கடகராசி. பயங்கரமான ஒரு அன்பான குணம் இருக்கும் பாருங்களேன். ஒன்றும் இல்லை, ஒரு வேலையை உங்கள்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சு பாருங்கள். அந்த வேலையை சூப்பராக பர்ஃபெக்டாக கரெக்டாக பண்ணுவாங்க. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிங்க. அந்த லட்சியத்தை அடையிற வரை அந்த விஷயத்தை விட மாட்டாங்க. சூப்பரான ஒரு கேரக்டர். அன்பை அள்ளி கொடுப்பாங்க உங்களுக்கு. எப்படி அன்பை கொடுத்து பாருங்க, உங்களுக்கு அள்ளி அப்படியே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம் வேணும்ல. நல்ல பேர், நல்ல அந்தஸ்து வேணும்ல. இது இவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும். குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே கேரக்டர் கடகராசி தாங்க. அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய உங்களுடைய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. எப்படி உங்களுடைய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி பயங்கரமான ஜாக்பாட். அடிக்குமா அடிக்காதா கடகத்துக்கு? எப்படி அடிக்குமா அடிக்காதா? கண்டிப்பா 100% அடிக்க போது ஜாக்பாட். வாழ்க்கையில ஜெயிக்க ரெடியா கடகம்? ஜெயிக்கிறதுக்கான நேரம் உங்க பக்கம் இப்ப வேலை செய்யும். எந்த நேரம் எது வந்தாலும் சரி தூக்கி வீசுங்க. பிரச்சனையை தூக்கி வீசுங்க. இறைவன் உங்கள் பக்கங்க. எல்லாம் பார்த்துங்க. ஏன் இறைவன் உங்கள் பக்கம்? உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க கிரகத்தோடு சேர்ந்து சுக்கிர பகவான் உட்கார்ந்துருக்காரு. எப்படி சனி பகவானுடைய சேர்ந்து சுக்கிரன். அப்ப இங்க பிரச்சனை வருமா? ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுவும் அந்த கிரகத்தோட நல்ல கிரகம் சேர்ந்தா இங்க பிரச்சனை வராதுல்ல. ஏன் வராது? என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவான் தாங்க. உங்களுடைய ஒழுக்கம், வீடு, வண்டி, வாகனம், சொகுசுக்காரு, சொகுசு பங்களா, சுக்கிரன் இல்லாதா எல்லாமே தோணும். இதான் சுக்கிர பகவான். நல்ல வீடு கட்டணுமா? சுக்கிர பகவான் வேணும். வண்டி வாங்கணுமா? சுக்கிர பகவான் வேணும். வீடு வேணுமா? சுக்கிர பகவான் வேணும். வெளிநாடு போகணுமா? சுக்கிர பகவான் வேணும். பெருங்கொண்ட பணம் வேணுமா? சுக்கிர வேணும். லாபஸ்தான அதிபதி. மூத்த சகோதரர் நல்லா இருக்கணுமா? சுக்கிர பகவான் நல்லா இருக்கணும். ஆசையை அடையணுமா? ப்ரொமோஷனுக்கு போகணுமா? ஒரு பெரிய லெவலுக்கு போனா சுக்கிர பகவான் வேணும். அப்படின்ற சுக்கிர பகவான் எங்க இருக்காரு தெரியுமா? 9ஆம் இடத்துல உச்சத்துல திரிகோண ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. நான் இங்க கெட்டது சொல்லவே மாட்டேன். எப்படி திரிகோண ஸ்தானத்துல நம்முடைய ஜாதகத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க. 1, 5, 9 எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்லது மட்டும்தான் செய்யணும். அதோடைய வேலை நல்லது மட்டும்தான் கொடுக்கக்கூடிய வேலை.
இப்போ நல்லது சொல்ல முடியுமா, கெட்டதை சொல்ல முடியும்? நல்லதானே சொல்ல முடியும். இதானே நடக்க போகுது. அப்போ யார் நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லாருமே கடகராசி என்னங்க பண்ணணும்? எல்லாரும் உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து சுக்கிர பகவானும் சனி பகவானும் யோகமாக இருக்கா மட்டும் பார்த்தீங்கன்னா, இவரை கண்டு சனி பகவான் கண்டு பயப்படாத ஆள் இருக்க மாட்டாங்க. அதுவும் இந்த வருஷத்தில் ஒரு வாட்டி தான் இந்த சுக்கிர பகவான் உச்சமாவார். எப்படி? வருஷத்தில் ஒரு வாட்டி தான். அதுவும் தாண்டி ஸ்பெஷலாக சனி பகவானோட இணைகிறாரு. நல்லா பார்த்துக்குங்க, ஸ்பெஷலாக சனியோட இணைகிறாரு. ஈஸ்வர பெருமான் சனி பகவானோட சேர்ந்து இணைகிறாரு. இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது, இவருக்கு மட்டும் தான் ஈஸ்வர பட்டம். மகாலட்சுமி ஈஸ்வரன் இணையக்கூடிய நாள் இந்த 25 நாள் பயங்கரமா ஜெயிக்க போறீங்க. சனினா உழைப்புக்கு காரகர், சுக்கிரம்னா ஆசைக்கு காரகர், ஆடம்பரம் லைஃப்ல லட்சியத்துக்கு காரகர் சுக்கிர பகவான். ஏதோ ஒரு பெருசா ஒரு லட்சியம் மனசுக்குள்ள ஓடுதா ஓடலையா? ஓடணும். கடகராசினா கற்பனை இருக்கணும், அப்பதான் நீங்க கடகராசி. இப்ப கொடுப்பாரு பாருங்க கற்பனைய. நான் பிறந்தலேருந்து கஷ்டப்படுறையா, எனக்கு நீ நல்லது நடக்குமா? உங்க ஜாதகத்தை எடுத்து நம்ம என்ன கர்மாவில் பிறந்த மட்டும் கண்டுபிடிங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். இப்ப இந்த நேரத்துல 9ஆம் இடத்துல சுக்கிரன் அள்ளி கொடுக்க போறாரு. எடுத்துக்க ரெடியா இருங்க. நிறைய நல்ல விஷயம் நடக்கும். நான் ஓப்பனா சொல்றேன், நிறைய நல்ல விஷயம் இருக்கும். சும்மா கேளுங்களேன். நீங்க கடகராசிக்கு மட்டும் இதை மட்டும் நீங்க கேட்டுட்டு சொல்லுங்களேன். அதாவது தாய்மாமன் உறவு, தந்தையுடைய ஆரோக்கியம், வேலை உத்தியோகம், கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, ஒரு வழக்கு பிரச்சனை, உடைய சொத்து பிரச்சனை, எப்படி உங்களோட சொத்து பிரச்சனை, இடம் வீடு வண்டி வாங்கினது செலவு, இதெல்லாம் இருந்துச்சா மட்டும் நீங்கள் கடகராசிட்டு இப்போ லைட்டாக கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க ஆமாங்க இடத்துல இவ்வளோ காசை போட்டு நான் அமைக்கப்பட்டேன், பூமியில் ஒரு போட்டுட்டேன், வேலையில் நிரந்தரமாக ஒரு போஸ்டிங் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறேன், நல்ல வேலை கிடைக்க மாட்டுது, நிம்மதியாக இருக்க முடியலை, ஒரு குழப்பத்திலே இருக்குது, தந்தை தாய்க்கு ஏதாச்சும் ஒரு தொந்தரவு இருக்குது, வண்டி வாங்கின வீண் செலவு வச்சுக்கிட்டே இருக்குது, நான் வீட்டில் காசு பணத்தை போட்டுக்கிட்டே இருக்கேன், தின்னுக்கிட்டே இருக்குது, தாய்மாமர்களோட ஒரு விரிசல் வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு குழப்பத்திலே இருக்கேன், நல்ல ஒரு ஸ்ட்ரெயின் மைண்ட் என்கிட்ட இல்லை, நல்ல தொழில் பண்ண முடியல, நல்ல உத்தியோகம் பார்க்க முடியல, இது மாதிரி நிறைய குழப்பத்தை பாருங்கள், நீங்கள் கேட்டு பாருங்கள். இப்போ கோச்சார கிரகம் சூப்பராக இருக்குது, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. கோச்சார கிரகம் எல்லா கிரகமும் நல்லா இருக்குங்க. ஏன்னா திரிகோணஸ்தானத்தை எல்லா கிரகமும் பர்ஃபெக்டாக உட்காந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் பாருங்கள், எல்லா கிரகத்தையும் ஒன்று கூடி பார்ப்பார். சூரியனை பார்ப்பார், செவ்வாயை பார்ப்பார், புதனை பார்ப்பார், ராகு, அவர் பார்க்குறாரு. விரையாதிபதியே அவர் பார்க்குறாரே. உங்களுக்கு நான் சொன்னல வேலை உத்தியோகத்தில் பிரச்சனை என்ன நிறைய இருக்குன்னு சொன்னீங்களே, இப்போ வேலை உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்காது. ஏன்? புதன் பகவானை பார்க்குறார், விரையாதிபதியாக அவர் பார்க்குறார், உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியாக அவர் பார்க்குறார். அப்போ வேலைக்கான ஒரு முயற்சி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்போ வேலை உத்தியோகம் நிரந்தரமாக நல்ல ஒரு யோகமாக வரும். ஏன்? வீடு கொடுத்தவரை இந்த குரு பகவான் பார்க்குறாரு. நல்லா பாருங்கள், வாடகை வீட்டுக்கும் சொந்த வீட்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ அந்த சுக்கிர பேச்சு நீங்கள் மூவ் பண்ணால் சுக்கிரன் உங்களுக்கு உச்சத்தில் உட்காந்துக்கார். 4ஆம் வீட்டதிபதி 11ஆம் வீட்டதிபதி. எத்தனை பேருக்கு நீங்கள் ப்ரொமோஷனுக்காண்டி வெயிட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ப்ரொமோஷன் இப்போ கிடைக்கும் பாருங்கள். இந்த 25 நாள் தான் டைம். வேலை பெரிய அளவு ப்ரொமோஷன் போகணும், நல்ல வேலை கிடைக்கணும், ஒரு பெரிய கௌரவமான வேலை வரணும், இப்போ மூவ் பண்ணி பாருங்க. நீங்கள் வந்து ஒன்றும் இல்லைங்க, நான் இப்போ என்னமா பண்ணுறீங்க, 11ஆம் வீட்டதிபதி 9ஆம் இடத்துல உச்சமாக தான் ஏதோ பெருங்கொண்ட பணம் வரப்போகுது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பேங்க்ல எதிலோ போய் நீங்கள் லோன் கேட்டு பாருங்கள், இப்போ சேங்ஷன் ஆகிருக்கணும், இப்போ ஆகும் பாருங்கள். இப்போ ஆயிரும், கண்டிப்பாக சேங்ஷன் ஆயிரும். ஏன்னா 2ஆம் வீட்டதிபதியும் சேர்ந்து சுக்கிரன் இணைஞ்சிருவார். இந்த சுக்கிர பேச்சில் சூரியன் போய் இணைஞ்சிருவார். அது இல்லாமல் உங்களுக்கு பாருங்கள் 7ஆம் வீட்டது 8ஆம் வீட்டு திடீர்னு பணம் வருங்க. அப்பா அம்மா சொத்து ஏதோ இல்லைங்க பிரச்சனை போதுங்க, ஒரு கேஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கு, அந்த கேஸை நடத்தலாமா இப்போ நடத்தக்கூடாதுன்னா இப்போ எடுத்து நடத்த சொல்லுவீங்க. அவங்கள நடத்தி பாருங்க, ரிசல்ட் வரும் பாருங்க. அம்மா சொத்தா அப்பா சொத்தா ஏதோ ஒரு சொத்துல லாபம் வரப்போகுது. இது வேலை செய்யணும், இதான் கிரகத்துடைய வேலை. கடகராசிக்கு ஏதோ ஒரு வில்லங்க போதுங்க, பெருசாக போதுங்க, என் மேலே கேஸ் இருக்குங்க, இப்போ நான் மூவ் பண்ணலாமா? மூவ் பண்ணுங்க, அடிங்க, நெத்தி அடிப்பீங்க. இப்போ வண்டி வாகனம் சொகுசுக்கார சொகுசு பொங்கலா எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் பர்ஃபெக்டாக இருக்கும் ஜாதகத்தில். இப்போ உங்கள் ஜாதகத்தில் நல்ல திசா பற்றி இருக்கணும். தயவு செய்து இது பொது பலனை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். நல்லா பாருங்கள், பூர்வீக சொத்து பூர்வீக நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த கடகராசிக்காரங்க. இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. திருமண வாழ்க்கையில் உள்ள கடகரெல்லாம் பிரச்சனை இருக்காது. கணவன் மனைவிக்குள்ளே எந்த ஒரு மனமரத்தும் இருக்காது. நிறைய தடங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு வந்தாலும் இப்போ திருமண வாழ்க்கையில் நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறதை நீங்கள் தான் இருப்பீங்க. ஏன்னா 11ஆம் வீட்டது 9ஆம் இடத்துல இருக்காரு. நான் நல்ல விஷயத்தை பண்ண வைப்பேன்னு சொல்கிறாரு. சுக்கிரன் தான் மனைவியை காட்டக்கூடிய கிரகம், ஆசையை காட்டக்கூடிய கிரகம். அதனால கண்டிப்பாக நடக்க போகுது. குழந்தை பாக்கியம், திருமணம் சூப்பராக இருக்கும். தொழில் பண்ணக்கூடிய ஜாதக தொழில் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ எழுதுங்க அரசாங்க வேலைக்கு.
இப்ப எழுதி பாருங்க, நல்ல செய்தி வந்திருக்கணும், இல்லைன்னா வரும். இனிமே அரசாங்கம் அரசியல் சாதிக்கக்கூடிய நேரம் இந்த சுக்கிரபான் அள்ளி கொடுத்துவாரு பார்த்துக்குங்க. சூரிய சுக்கிரன் இணைஞ்சாவே பயங்கரமா யோகம் வரும். மனைவியோ கணவனோ யாராவது அரசாங்கத்தில் ஒரு நல்ல ஒரு பெருசாக எதிர்பார்க்கக்கூடிய யோகம் வரும் பார்த்துங்க. இப்போ எடுங்க லாட்ரியோ எடுத்தால் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு மாதம் டைமிங் காசு பணம் பெருங்கொண்ட பணம் குடும்பத்தில் வரணுங்க, இது அமையணுங்க, இது அங்கே விதி. ஜாதகம் நல்லா தசாபத்தி இருந்தால் இப்போ லாட்ரியும் எடுத்து பாருங்க, அடிச்சுக்கிட்டே இருக்கும். குரு பகவான் பார்க்குறாரா? 12ஆம் தேதி லாட்ரியும் 12ஆம் இடம் தான். அவர் நேரம் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ பெருங்கொண்ட பணத்தை கொடுக்க போறாரு. இப்போ 9ஆம் இடத்தை சுக்கிரன். அப்போ லாட்ரி எடுத்தால் கண்டிப்பாக அடிக்கும். அதனால அதிலே பணத்தை போடுவாங்க. ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, உங்கள் போய் வெட்டி நிச்சயம். கமிஷன் அவர் நல்லா இருக்கும், ஐடிஎஃப் நல்லா இருக்கும், பேங்க்ல வேலை பார்க்க நல்லா இருக்கும், இரும்பு சார்ந்த நல்லா இருக்கும், ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும். உடம்பு ஆரோக்கியத்தில் மருத்துவ சொல்ல நிறைய பண்ணிட்டீங்க. என்ன சொல்லுங்க? கால் வலி, இந்த கையில் அடிபட்டுருக்கும் பாருங்க. யாருக்கெல்லாம் கை பிரச்சனை, கால் பிரச்சனை, காது மூக்கு சுவாச பிரச்சனை, சளி தொந்தரவு நிறைய பேருக்கு இருக்கும். வயிறு சார்ந்த தொந்தரவு இருக்கு. இல்லைன்னா திருப்பி கேளுங்க, இதெல்லாம் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. நம்முடைய மர்ம உறுப்பு காது மூக்கு தொண்டை மருத்துவ சொல்ல வேற சொல்ல நிறைய பார்த்துப்பீங்க. இனிமேல் பார்க்க மாட்டீங்க, எதுவுமே கவலைப்படாதீங்க. வேலை உத்தியோக தடங்களை கொடுத்துருக்கும், தந்தையோட உடம்பு ஆகுதல் நிறைய பிரச்சனை கொடுத்துருக்கும், டாக்குமெண்ட் இஷ்யூ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஒரு கேஸ் பிரச்சனை உங்களுக்கு ஆயிருக்கும். இனிமேல் வராது, எதுக்கும் கவலைப்படாதீங்க. சுக்கிரபான் இப்போ கொடுக்க ரெடியா இருக்காரு, எடுத்துக்க நீங்க ரெடியா. திடீர்னு பணம் வரும், திடீர்னு பொருளாதாரம் இருக்கும். நல்லா பார்த்துக்குங்க. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தா இப்போ ஜாதகத்தில் நல்லா திசாபத்தி தான் எல்லாமே யோகமாக இருக்கும் பாருங்க. இப்போ நட்சத்திர படம் பார்த்தீங்கன்னா முதல் லட்சம் என்ன வரும்? புனர்பூச நட்சத்திரம் தான். பொறுமையாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க, அனுகூலமாக இருப்பீங்க, பொய் சொல்ல மாட்டீங்க, ஏமாற்ற மாட்டீங்க. குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். எழுதியே கொடுத்துடலாம். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, யார்கிட்ட எப்படி பேசும் எப்படி பயங்கரமாக சிந்திச்சு பேசக்கூடிய உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாமே இப்போ பொண்ணா மாற போகுது. புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த புனர்பூச நட்சத்திரம் மட்டும்தான். இப்போ ஏன் பொண்ணா மாறும்? சுக்கிரன் வீட்டில் இந்த குரு இருக்கார். அதாவது நல்லா பாருங்க, குருவுடைய வீட்டில் இந்த சுக்கிரபாகம் உட்காந்துருக்காரு. ஒன்னா நேராக குருபான் வீடு கொடுத்தவரை பார்க்குறாரா? 2ஆ? அப்போ வீடா, இடமா, பூமியா, வண்டியா, வாகனமா, வெளிநாடா, வெளியூரா, ஏதோ நல்ல விஷயம் நடக்க போகுது. தங்கம், பொன், பொருள், நகை சேமிப்பு. காசே இருக்காது, ஏதோ நகை மூலமாக காசு வரும். இப்போ இல்லாத இடம் மூலமாக காசு வரும். இது எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. வேலை வச்சதில் பயங்கரமாக ஒரு ப்ரொமோஷன் போக போறீங்க. ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம் பார்க்குறவங்க, ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க எல்லாரும் சூப்பராக இருக்கு பார்த்துங்க. அடுத்து பூசத்தில் பிறந்தவங்க. எப்படி? பூசத்தில் பிறந்தவங்க எதுக்குமே நீங்கள் கலங்கக்கூடாது. கலங்கிறதுக்கான வேலையை இல்லை இப்போ. ஏன்னா சுக்கிரன் சனியும் உத்திரட்டாதிரத்தில் போகுது. அப்போ ஏதோ உங்கள் மனசுக்குள்ள என்னமா ஓடுது? நீங்கள் பூசத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க? பெருசாக சேமிக்கணும் மனசில் ஓடுதா? அப்போ ஆசை ஓடும் பாருங்க. காசு பணத்தை பற்றி, வீடை பற்றி, இடத்தை பற்றி, பூமியை பற்றி உங்கள் மனசுக்குள்ளே ஓடணும். இதான் நடக்க போகுது இப்போ சுக்கிர பயிற்சியில். எப்படி? வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், பெருங்கொண்ட பணம், இது எல்லாமே வரணுங்கிற அமைப்பு விதியில் இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்துல சனியும் சுக்கிரன் இணைஞ்சிருக்கு. அதனால வருங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதி மூவ் பண்ணி அடிச்சிங்கன்னா நெத்தி அடியை அடிக்கலாம். ஏன்னா பூசத்தில் பார்த்தவங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. ஏன்னா திருமண பிரச்சனை, வேலை பிரச்சனை, வருமான பிரச்சனை, காசு பணம் சேமிப்பு பிரச்சனை, குடும்பத்தில் ஒரு கலகம், நிறைய தடங்களை பார்த்துட்டு யாருன்னா பூசம் பூசம் பூசம். இனிமேல் எதுவுமே வராது பார்த்துங்க. சூப்பரான யோகம் வரும் பாரு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வேலை உத்தியத்தில் ஒரு மாற்றம், தொழிலில் ஒரு மாற்றம், உயர்ந்த பதவி எல்லாமே தேடி வரும். இரும்பு சார்ந்த வேலை, மெக்கானிக்கல் ஃபீல்டு, மருத்துவத்துறை, இதெல்லாம் நிறைய இருப்பீங்க. கமிஷன் வியாபாரம் எல்லாரும் நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது பார்த்துங்க. அடுத்து ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பயங்கரமான புத்திசாலிங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பேசி சாதிக்கணும், பயங்கர டேலண்டாக அறிவான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். இந்த சுக்கிர பேச்சில் பாருங்கள், உங்களுக்கு செலவு நிறைய வரும். எப்படி? ஜாமீன் போடக்கூடாது. நண்பர்கள், கூட்டாளி, பழக்கவழக்கம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இப்போ உடம்பு ஆரோக்கியத்தில் ஒரு மந்தமாக, ஒரு சோம்பேறியாக கண்டிப்பாக இருக்கும். பெருசாக பார்த்து கவலைப்படாதீங்க. ஒரு மனக்குழப்பம் உங்கள்கிட்ட நிறைய இருந்துகிட்டு இருக்கும். இப்போ ஆயில் நட்சத்திரம் பிறந்தவங்க கேட்டு பாருங்களேன். தந்தையா, தாயா, செலவா, வருமானமே சேமிப்பு இருக்காது உங்கள்கிட்ட. நீங்கள் கேட்டு பாருங்கள், இருக்காது. சேமிப்பு செலவாக போயிருக்கும். காசு பணம் வர வர போய்கிட்டே இருக்கும். எதுவுமே ஒரு நிம்மதி, ஒரு குழப்பத்தில் நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான். இப்போ பாருங்கள், ஐடிஎஃப் ஃபீல்டு, பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், மெக்கானிக் துறை எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. கணவனுடைய ஒற்றுமை சந்தோஷம் எல்லாமே தேடி வரும். அவருடைய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கடகராசியை பொறுத்தவரை களை கட்டக்கூடிய பயிற்சியாகவே அமைகிறது.